நான் ஊழல் செய்வது வரி ஏய்ப்பு செய்வதெல்லாம் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் அரசியலுக்கு வந்துட்டோம். அதனால ஊழல் செய்யற மற்றவங்கள்ட்ட இருந்து மக்களை காப்பாத்துவோம். சொத்து குவிச்சிட்டோம், கார் வாங்கிட்டோம், இன்னும் 10 தலைமுறைக்கு கவலை தேவையில்ல. ஆனா நாங்க புதுவெளியில மற்றவங்க மேல குற்றம் சாட்டுவோம். இந்த கால இளைஞர்களுக்கு இதெல்லாம் தெரியவா போது? கண்மூடித்தனமா கேட்கிற கூட்டம் இருக்க வரைக்கும் என்ன வேணாலும் பேசலாம். ஏனென்றால் இது அரசியல் களம். ஊழல் குறித்த பட்டியலை பார்த்தால் முன்னாள் முதலமைச்சர் முதல் இந்நாள் அமைச்சர்கள் வரை இந்த பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கும். அவ்வாறு அரசியல் உள்ளவர்களும் சரி, அரசியலில் நுழைபவர்களும் சரி, ஊழலை ஒழிப்போம் என்ற மந்திரத்தை கூறியே தங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு அந்த கூட்டத்தில் ஒளிந்து கொள்கின்றனர். அப்படிதான் இப்போது தமிழகத்தில் ஒரு புதிய கூட்டம் ஒன்று கூடியிருக்கிறது. இந்த கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டது, இதன் கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன, இவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வார், இதனால் தமிழகத்தில் என்ன மாற்றம் வந்துவிடும் என்று இத்தனை கேள்விகள் இருக்க, இதில் ஒரு கேள்விக்கு கூட பதில் தெரியாமல் இன்றைய இளைஞர்கள் பட்டாளம் ஒரு சினிமா பிரபலம் புதிதாக தொடங்கிய கட்சியின் பிரச்சாரத்திற்கு கூட்டம் கூட்டமாக செல்வது மட்டுமல்லாமல் கம்பங்களில் ஏறுவது, பொது சொத்துக்களை சேதமாக்குவது, வீண் கூச்சல் குழப்பங்களை ஏற்படுத்துவது என மக்களை அச்சுறுத்தும் செயல்களையும் செய்து வருகிறது. எந்த இடத்திலும் தலைமை சரியில்லை எனில் அந்த கூட்டமானது திக்கு தெரியாமல் ஓடும் என்பதற்கு சரியான எடுத்துக்காட்டாக இந்த கூட்டத்தை சொல்லலாம். இது ஒரு புறம் இருக்க, நாம் முன்பு சொன்னது போலவே ஊழலை ஒழிப்பதே நமது முதற்கண் கடமை என சொல்லி அரசியலில் காலடி வைத்து முழுதாக 2 ஆண்டுகள் முடிவதற்குள் ஊழல் சர்ச்சையில் சிக்கி அதனை தற்போது தள்ளுபடி செய்யும்படி கேட்டு வழக்கு பதிவிட்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவரும் தமிழ் திரைப்பட நடிகருமான விஜய். கடந்த 2016 மற்றும் 17ஆம் நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்த போது அந்த ஆண்டுக்கான வருமானமாக 35,42,91,890 ரூபாய் என குறிப்பிட்டிருந்தார். அதன்படி அந்த ஆண்டுக்கான வருமானத்தை மதிப்பீடு செய்த வருமான வரித்துறை கடந்த 2015ஆம் ஆண்டு நடிகர் விஜயின் வீட்டில் சோதனை மேற்கொண்டது. அப்போது புலிப்படத்துக்கு பெற்ற 15 கோடியை தனது வருமானத்திற்கான கணக்கில் காட்டவில்லை என வருமான வரித்துறை குற்றம் சாட்டியது. இதையடுத்து வருமானத்தை மறைத்ததற்காக விஜய்க்கு 1,50,00,000 அபராதமாக விதித்து வருமான வரித்துறை கடந்த 2022 ஜூன் 30 அன்று உத்தரவிட்டிருந்தது. வருமான வரித்துறையின் இந்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார்.